இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்த அமெரிக்கா இஸ்ரேல் முடிவு. அமெரிக்கா தன் அதிநவீன டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்த திட்டம். இதன் விளைவு போரின் தீவிரம் அதிகமாகியுள்ளது. மினி பேக்கெட்டுகளில் காரம் இனிப்பு. ஆவி நிறுவனம் அறிமுகம். 8 மாவட்டங்களில் இன்று கனமழை வாய்ப்பு. வணிக கேஸ் சிலிண்டர் விலை 3637 ரூபாய் தாறுமாறாய் எகிரியதால் ஹோட்டல்கள் அதிர்ச்சி. பெட்ரோல் டீசல் வீட்டு சிலிண்டர் விலையும் உயரக்கூடும் என்ற தகவல். இதிலிருந்து ஒரு உண்மை. தட்டி கேட்டு வரும் பீகார் நிதிஷ்குமாரை சாமர்த்தியமாக ராஜ்யசபா கொடுத்து அவரது வாயை அடக்கிய மத்திய அரசு இப்போது இந்த விலை உயர்வு அறிவித்துள்ளது. தனது மத்திய அரசை காப்பாற்றி கொண்டு தந்திரமாக மக்கள் மீது விலை உயர்வை திணிப்பது சரியல்லவே. சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தியில் அபாரம். தென் மாநிலங்களில் தமிழகம் முதலிடம். தமிழகத்தில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் 4453 வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், 25 மலைவாய் சங்கங்கள் என மொத்தம் 4478 சங்கங்களை முழு கணினிமயமாக்கும் திட்டம் 180 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளும். இதில் 60% நிதியை மத்திய அரசு வழங்குகிறது, மீதி தமிழக அரசு வழங்குகிறது. வணக்கம்.